அனைவருக்கும் வணக்கம். என்டிஏ கூட்டணிக்குள் குறையாத குஸ்தி. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஜூலை 7ஆம் தேதி அன்று தமிழ்நாடு முழுவதும் ஒரு சுற்றுப்பயணத்தை துவங்க இருக்கிறாரு. அந்த சுற்றுப்பயணம் துவக்க விழாவில் தோழமை கட்சிகள், அதாவது கூட்டணி கட்சிகள் அனைவருமே அதில் கலந்துக்கிறணும். அவர் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் போகக்கூடிய, ஒவ்வொரு மாவட்டத்திலையும் கூட்டங்கள் நடக்கக்கூடிய அந்த இடங்களுக்கு தோழமை கட்சியை சார்ந்த நிர்வாகிகளும் தொண்டர்களும் கலந்து கொள்ள வேண்டும். திமுகவை வீழ்த்துவதே நம்மளுடைய இலக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லோகனை தயார் பண்ணிக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2026 நாங்கள் ஆட்சியை பிடிச்சிருவோம்னு சொல்லிட்டு தன்னுடைய பயணத்தை தேர்தலுக்கான 2026 தேர்தலுக்கான பயணத்தை துவங்கி இருக்கிறார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்று பாஜகவோடு ஒரு கூட்டணியை வைத்தாரோ அன்றையிலிருந்து அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ளாக குஸ்தி சண்டை நடந்த வண்ணமாகத்தான் இருக்கிறதே ஒழிய ஒரு நாளும் ஒரு பொழுதும் ஒற்றுமையாக நாங்கள் இணைந்து தான் தேர்தல் களத்திற்கு போக போகிறோம், நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம், எங்களுடைய ஒருமித்த கருத்து இதுதான் சொல்லிட்டு இதுவரைக்கும் இந்த இரண்டு கட்சிகளுமே தெளிவுபடுத்தலை. உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தமிழகத்திற்கு வருகை தந்த 2 சமயங்களில், அதாவது ஒரு முறை கூட்டணி பற்றிய அறிவிப்பதற்காக எடப்பாடி பழனிசாமி அவர்களோடு சென்னையில் ஒரு தனியார் ஹோட்டலில் நடைபெற்ற அந்த கூட்டணி பற்றிய அறிவிப்பு விழாவிலேயே அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி தான், அதாவது என்டிஏ ஆட்சி தான் தமிழகத்தில் 2026 நடைபெறும் சொல்லிட்டு சொன்னார். அதற்கு பின்பு மதுரையில் அந்த கூட்டத்திலையுமே அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி தான் தமிழ்நாட்டில் நடைபெறும் சொல்லிட்டு தொடர்ச்சியாக சொல்லிய வண்ணம் இருந்து கொண்டிருக்கிறார். இப்படி இருக்கக்கூடிய வேளையில் இந்த 7ஆம் தேதி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த சுற்றுப்பயணத்திற்கு தயாராகி கொண்டிருக்கக்கூடிய வேளையில் சமீபத்தில் செய்தியாளர் சந்திப்பை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நடத்தியிருந்தார். அப்பொழுது கூட செய்தியாளர்கள் அந்த கேள்வியை கேட்டாங்க, எங்க அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி தான் தமிழ்நாட்டில் நடைபெறும் சொல்லி சொல்கிறாங்களே, அதை பற்றி உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லி கேட்கும் பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இல்லைங்க, அதிமுக தனி பெரும்பான்மையோடு அதிமுகவுடைய ஆட்சி தான் தமிழ்நாட்டில் நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னார். அதே போல் முதலமைச்சராக நீங்கள் தான் முதல்வர் வேட்பாளர் என்று சொல்லி கொண்டிருக்கிறீங்க, ஆனால் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அதிமுகவை சேர்ந்த ஒருவர் 2026 முதலமைச்சராக இருப்பார்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாரு, அதை பற்றி உங்களுடைய பார்வை என்னன்னு சொல்லி கேட்கும் பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்றாரு, எங்க உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தாங்க என்னைய முதலமைச்சராக அறிவிச்சாரு, அப்படி இருக்கும் பொழுது அவர் அறிவித்த பின்பு இந்த கூட்டணிக்குள்ளாக பாஜகவை சேர்ந்த பிற நிர்வாகிகள் ஏதேனும் கருத்துக்கள் சொன்னாங்க அப்படின்னா அது உண்மையிலேயே சங்கடத்துக்குரிய விஷயமாக இருக்கிறது என்பது போல ஒரு கருத்தை சொல்லிட்டு கடந்து போனார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த பேட்டி கொடுத்து முடிக்கப்பட்ட 1 மணி நேரத்திற்கு பின்பு அமமுகவினுடைய பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவர்கள் செய்தியாளரை சந்திச்சாங்க. அப்போ 2026 உறுதியாக கூட்டணி ஆட்சி தான், என்டிஏனுடைய கூட்டணி ஆட்சி தான் இங்கே நடைபெறும், கூட்டணி மந்திரி சபை உறுதியாக 2026 அமையும் சொல்லி சொன்னார். யாருங்க முதலமைச்சர் வேட்பாளர் உங்களுடைய கூட்டணிக்கு என்று செய்தியாளர்கள் கேள்வி கேட்ட பொழுது, ஆட்சி அமைந்த பின்பு நாங்கள் அனைவரும் கூடி ஒரு முடிவெடுப்போம், அப்பொழுது முதல்வர் யார் என்பதை தேர்வு செய்வோம் என்று அமமுகவினுடைய பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவர்கள் சொல்லியிருந்தார். இதுதான் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அணிக்குள்ளாகவும் என்டிஏ கூட்டணிக்குள்ளாகவும் ஒரு குஸ்தி சண்டையை மேலும் கூட்டியிருக்கிறது. இப்படி கூட்டணிக்குள்ளாகவே யார் முதலமைச்சர் வேட்பாளர், கூட்டணி மந்திரி சபை தான் அமைய போகிறதா, இல்லை அதிமுகவுடைய தலைமையில் தான் ஆட்சி அமைய போகிறதான்னு சொல்லிட்டு இப்படி பல கேள்விகள் எழுந்த வண்ணம் இருக்கக்கூடிய வகையில் சமீபத்தில் ஒரு தமிழ் நாளிதழுக்கு பேட்டி கொடுத்திருக்கிறாரு அதிமுகவினுடைய முன்னாள் எம்பி, தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவருடைய அணியில் இருக்கக்கூடிய அமைப்பு செயலாளர் அன்வர் ராஜா அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாரு, பாஜக தமிழ்நாட்டில் எப்படியாவது காலூன்றை விட வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறது, ஆனால் என்னைக்குமே பாஜகனால தமிழ்நாட்டில் கால் ஊன்ற முடியாதுன்னு சொல்லிட்டு தடாலடியா அன்வர் ராஜா அவர்கள் ஒரு பேட்டியை கொடுத்திருக்கிறாரு. அதே போல அதிமுக பாஜக கூட்டணி உறுதி செய்யப்பட்ட காரணத்தினால சிறுபான்மையின மக்களுடைய வாக்க அதிமுக பாஜக கூட்டணிக்கு கிடைக்காம போக போகுது, 2026 எங்களுடைய தலைமையில் அதிமுகவுடைய தலைமையில் நாங்கள் தான் தனிச்சு ஆட்சி அமைப்போம், கூட்டணி ஆட்சி என்கின்ற பேச்சுக்கே இடமில்லைன்னு சொல்லிட்டு புது குண்டை தூக்கி போட்டிருக்கிறாரு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அன்வர் ராஜா அவர்கள். அதோட அவர் நிறுத்தலை. அப்புறம் கூட செய்தியாளர்கள் கேள்வி கேட்குறாங்க, ஏங்க அதிமுகவை மேலும் இந்த கூட்டணி ஆட்சிக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒத்துக்கொள்ளவில்லை அப்படின்னா மேலும் துண்டு துண்டாக உடைத்து அதிமுகவை பலவீனப்படுத்துவதற்கான ஒரு வேலையை முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி அவர்களையும் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்களையும் வைத்து பாஜக செய்யக்கூடும் சொல்லி சொல்கிறாங்களே, அப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய நிலைப்பாடு என்ன, அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் நீங்கள் என்ன முடிவெடுப்பீங்கன்னு சொல்லி கேட்கும் பொழுது, அப்படி எஸ்பி வேலுமணி அவர்களையும் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்களையும் வச்சு கட்சியை உடைக்க பாஜக ஏதேனும் திட்டம் போட்டால் அந்த திட்டத்தை தவிடுபொடி ஆக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அன்வர் ராஜா அவர்கள் சொல்லியிருக்கிறார். எஸ்பி வேலுமணி அவர்களோ இல்லை முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்களோ எங்களுடைய கட்சிக்கு தான் விசுவாசமாக இருப்பாங்களே ஒழிய பாஜகவினுடைய சொல் பேச்சை அவங்க கேட்க மாட்டாங்க, அதிமுகவை மேலும்
துண்டு துண்டாக உடைப்பதற்கு அவங்க வந்து துணை போக மாட்டாங்க. நாங்கள் ஒற்றுமையாகத்தான் இருக்கிறோம். 2026 எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சராக ஆக்குவது தான் எங்களுடைய இலக்குன்னு சொல்லிட்டு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அன்வர் ராஜா அவர்கள் சொல்லலை. அப்போ இவர் சொல்லக்கூடிய விஷயங்களை வைத்து பார்க்கும் பொழுதே கூட அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள பல பிரச்சனைகள் வந்து ஓடிக்கொண்டிருக்கிறது. இன்னும் அவங்க கூட்டணி பற்றிய அந்த சமரசத்திற்கே அவர்கள் வரல. அவர்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த பஞ்சாயத்துகளே இன்னும் முடிக்கப்படவில்லை. அப்படி இருக்கும் பொழுது இவர்கள் தேர்தல் களத்திற்கு 2026 தேர்தல் களத்திற்கு செல்லும் பொழுது எப்படி இவர்களுக்குள்ளாக ஒரு ஒருமித்த கருத்து வரும், எப்படி இவங்க களத்துல வேலை பார்க்க போறாங்க அப்படின்ற கேள்வியும் நமக்குள்ளாக எழத்தான் தோன்றுகிறது. அதிமுக பாஜக கூட்டணி வந்து உறுதி செய்யப்பட்டு விட்டது. நாங்கள் தேர்தல் களத்திற்கு செல்ல தயாராகி விட்டோம். இனி வர இருக்கக்கூடிய அந்த கட்சிகளை எங்களுடன் இணைக்கக்கூடிய வேலைகளை நாங்கள் செய்ய ஆரம்பித்திருக்கிறோம் என்று எடப்பாடி பழனிசாமி அவருடைய தரப்புலையும் பாஜகவுடைய தரப்புலையும் தொடர்ந்து சொல்லி வந்து கொண்டிருந்த வேளையில அன்வர் ராஜா அவர்களுடைய பேட்டி, பாஜக தமிழ்நாட்டில் காலே ஊன்ற முடியாது, தமிழக மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, பாஜகவுடைய கனவு என்றைக்குமே பலிக்காது, அதே போல பாஜகவோடு நாங்கள் கூட்டணி வைத்திருக்கின்ற காரணத்தினால், அதாவது பாஜக அதிமுக கூட்டணி உருவான காரணத்தினால சிறுபான்மை மக்களுடைய வாக்கு எங்களுக்கு கிடைக்காமல் போகிறது. இப்படி இருக்கும் பொழுது கூட்டணி ஆட்சிக்கு நாங்கள் சம்மதம் தெரிவிக்க மாட்டோம், எங்களுடைய தலைமையில தான் ஆட்சின்னு சொல்லிட்டு அன்வர் ராஜா அவர்கள் பேசியிருப்பது அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ளாக ஒரு சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். அதே போல ஒரு விஷயத்தை தெளிவா வந்து நம்ம சொல்லிடலாம். எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சராக அந்த அரியணையில அமர வைப்பதற்காக வரக்கூடிய கூட்டணி கட்சிகள் தங்களுடைய உழைப்பை கொடுப்பதற்கு தயாராக இருக்க மாட்டாங்க. நமக்கு இந்த கூட்டணிக்குள்ள போனோம் அப்படின்னா நமக்கு என்ன கெயின், நமக்கு என்ன பிளஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க பார்ப்பாங்க. அப்ப கூட்டணி ஆட்சி என்று சொல்லும் பொழுது பிற கட்சிகள் இந்த கூட்டணிக்குள்ளாக வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. வரக்கூடிய கட்சிகள் எல்லாம் சேர்ந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சர் வேட்பாளராக சொல்லி தேர்தல் களத்திற்கு போனாங்க அப்படின்னா வெற்றி பெற்றுருவாங்களா, திமுகவை வீழ்த்திடுவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா அதற்கு வாய்ப்பு இல்லை. இவங்க ஒரு எதிர்க்கட்சியாக வரக்கூடிய அளவிற்கு ஒரு வெற்றியை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. உறுதியாக வந்து எதிர்க்கட்சியாக வந்துருவாங்கன்னு சொல்லி சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா கடைசி வரைக்கும் விஜய் அவர்கள் இந்த கூட்டணிக்குள்ளாக வந்துருவார்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தாங்க. ஆனால் விஜய் அவர்கள் சமீபத்தில் அறிவிச்சிட்டாரு, நான் தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதலமைச்சர் வேட்பாளர் விஜய் அவர்கள் தான் என்று அவர்களுடைய செயற்குழுவிலே வந்து அறிவிச்சிட்டாங்க. ஆகையினால இதற்கு பின்பு எடப்பாடி பழனிசாமி அவர்களோடு கூட்டணிக்கு விஜய் அவர்கள் வருவதற்கு வாய்ப்பில்லை. அப்போ விஜய் அவர்கள் தனியாக களத்திற்கு போய் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜக பிற கட்சிகள் எல்லாம் சேர்ந்து இவங்க ஒரு களத்தில் நின்று, அதே போல திமுக அவங்களுடைய கூட்டணி பலத்தோட அவங்க நின்று இப்படி ஒரு தேர்தல் களம் அமையும் பட்சத்தில் எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் எதிர்க்கட்சி வரிசையில் அமர்வதற்கே கூட வாய்ப்பு மிக மிக குறைவு அப்படின்னு சொல்லி தான் சொல்லணும். இன்னைக்கு திமுக மீது இருக்கக்கூடிய எதிர்ப்பு வானளாவிய எதிர்ப்பாக இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் கொலை கற்பழிப்பு இப்படின்னு சொல்லிட்டு சட்ட ஒழுங்கு பிரச்சனை சந்தி சிரித்துக் கொண்டிருக்கின்றன. அப்படி இருக்கும்போது திமுக ஆட்சியை வீழ்த்துவதற்கு அதிமுக ஒற்றுமையாக இருந்தாலே போதுமானது. ஆனால் அந்த ஒற்றுமைக்கு ஏன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து தடைக்கல்லாக இருக்கிறார் என்று தெரியவில்லை. ஒன்றுபட்ட அதிமுக உருவாகாமல் எடப்பாடி பழனிசாமி அவர்களோடு யார் எத்தனை கட்சிகள் கூட்டணி வைத்தாலும் ஆட்சியை பிடிக்க முடியாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஒன்றுபடுவோம், ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்கிடுவோம், தீய சக்தி திமுக ஆட்சிக்கு விடை கொடுத்துடுவோம். நன்றி, வணக்கம்.